பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில தெய்வ சமூகத்திலே கூடி வருவதற்கு தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நம் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்க போகிறோம். தெய்வனை தேடுகிற ஒரு இருதயத்தை தெய்வம் நமக்கு இந்த காலை வேளையில தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாட்களிலே ஒரு நாளை தெய்வனுடைய கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக இந்த காலை வேளையிலே நாம் இருக்கிற இடத்தில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு நல்ல கிருபையின் நாளாய், மகிமையின் நாளாய், தெய்வம் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு நல்ல நாளாய் இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபத்தோடு கூட இந்த நாளை நாம் ஆரம்பிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்தி நாம் தெய்வனை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் விடுதலையோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர். எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள் நமக்குள்ள இருந்தாலும் தெய்வன் இந்த ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமைக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த நாளை எங்களை காண உதவி செய்தீங்களே, இந்த நாள் முழுவதும் எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பிரசன்னமைகளை நடத்தட்டும், இந்த நாள் முழுவதும் மகிமைகளை நடத்தட்டும். நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாள் முழுவதும் ஆவியானவரே நீர் எங்களை நடத்துங்கப்பா. உங்களுடைய மகிமை, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வல்லமை எங்களை நடத்தட்டும். தேவரே, எங்களை இந்த நாளுக்கென்று தகுதிப்படுத்துங்க. உங்கள் மகிமையினால் எங்களை மூடுங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய சட்டைகளுக்குள்ளே, உங்களுடைய மறைவுக்குள்ளாக, உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் எங்களை மூடி மறைப்பீராக. நீர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீ நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதிகாலையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற எங்களை நீ நடத்தும் என்று சொல்லி நன்றி ராஜா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆராதனை. Yes Lord. ஆராதனை ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே சென்று சொல்வீங்களா? அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு
நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். சேர்ந்து வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை yes Lord, ஆராதனை ஆராதனை ஆராதனை. Oh yes, thank you Lord. ஆராதனை ஆராதனை அன்பு இயேசு நாஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை கொடுத்தே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போ ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்போ. ஆராதனை நாங்களும் ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை thank you Lord. ஆராதனை ஆராதனை அன்பு இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வ சமூகத்திலே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என் சரீரத்தை என் நாவுகள் இன்றைக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகருடைய காயங்களை ஆற்றுகிறதாய் மாறட்டும். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உங்கள் நாவுகளிலே ஒரு தேவ பிரசன்னம், உங்கள் நாவுகளிலே ஒரு தேவ மகிமை. இந்த நாளிலே நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அநேகருடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாக, அநேகருடைய பலவீனங்களை மாற்றுகிற வார்த்தைகளாக, அநேகருடைய காயங்களை கட்டுகிற வார்த்தைகளாக தேவன் மாற்றப் போகிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் விசேஷமாய் உங்கள் நாவுகளிலே உங்கள் சரீரங்களிலே இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே தேவன் உங்கள் நாவுகளை தொடுகிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய அபிஷேகம் உள்ள வார்த்தைகள் உங்கள் நாவுகளிலே இறங்கட்டும். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் பேசுகிறேன் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவரே அநேகருடைய காயங்கள் ஆற்றப்படட்டும். ஆண்டவரே அநேகருடைய காயங்கள் கட்டப்படட்டும். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் இன்றைக்கு பலனுள்ள வார்த்தைகளாக, அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக, அநேகரை பலனடைய செய்கிற வார்த்தைகளாக, சோர்ந்து போகிறவர்கள் பலனடையக்கூடிய வார்த்தைகளாக இன்றைக்கு நாவுகளிலே உம்முடைய மகிமையை வைங்கப்பா, உங்க வல்லமையை வைங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த வரிகளை பாடு போகிறோம்.
அந்த வரிகளை பாடும் பொழுது தேவன் இந்த காலை வேளையிலே அவருடைய மகிமையின் வார்த்தைகளினாலே உங்கள் நாவுகளை நிரப்பப் போகிறார். இந்த நாளிலே நீங்கள் தீமையானதை பேச போகிறது அல்ல. இந்த நாளிலே நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததை பேச போகிறது அல்ல. இந்த நாளிலே நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகரை பலனடைய செய்ய போகிறது. கேட்கலாம் ஆண்டவரே, இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாலே நிரம்பணும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயங்கள் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி அப்படியே நீங்க கண்களை மூடி நீங்க இருக்கிற நிலையில உங்களால் முடிந்த முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இரண்டாம் முடிந்தால் எழுந்து நின்று உங்க கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில் ஆண்டவரை துதிப்பீங்களா? இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். சேர்ந்து சொல்வீங்களா? என் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். மீண்டுமா? என் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். கைகளை உயர்த்தி ஷவரகலனரவதுரியந்தரோ ஆராதனை ஆராதனை ஆராதனை. Oh yes Lord, ஆராதனை ஆராதனை. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் நம்முடைய சரீரத்தை இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து இந்த வரிகளை நாம் பாடப்போகிற ஆண்டவரே, உமக்கு உகந்த தூய பலியாய் என் சரீரத்தை என் உடலை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆட்கொண்டு நீங்க நடத்துங்க. இந்த காலை வேளையிலே என்னை அபிஷேகத்தினாலே நிரப்புங்க என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலுமாக இந்த கால வேளையிலே அன்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே என் உச்ச தலைந்த உள்ளங்கால் வரையிலும் உள்ளும் புறமுமாய் என் சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அல்லேலூயா. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தான் அபிஷேகத்தான். எஸ் லார்ட். ஆட்கொண்டு என் நடத்தும் அபிஷேகத்தான். மீண்டும் சொல்லலாமா? ஆட்கொண்டு என்னை நடத்தி என் சரீரத்தை அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆராதனை 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 ஆராதனை
உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேங்க்யூ லார்ட். ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கு, ஆவியான தேவனுக்கு, அன்பரேசு ராஜனுக்கு, ஆவியான தேவனுக்கு. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி சேர்ந்து, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். சேர்ந்து சொல்வீங்களா? நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எத்தனை பேர் ஆண்டவரே உம்மால் அன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை, உம்மால் அன்றி எங்களுக்கு நிம்மதி இல்லை. நாங்கள் நம்புகிற மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத நேசர். வழி இல்லாத இடத்திலும் வழி காட்டுகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. வழி இல்லாத இடத்திலும் வழிகளை காட்டி எங்களை நடத்துகிற தேவன் நீர் என்பதை உணர்ந்து அல்லேலூயா. உம்மால் அன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மால் அன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மால் அன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மால் அன்றி நிம்மதி இல்லை. நீரே கைகளை உயர்த்தி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீங்களும் நான் நம்புகிற மனிதர்கள் உதவி செய்கிறேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர்களுடைய உதவிகள் மாயையாய் போய்விடுகிறதல்லவா. நாம் நம்புகிற மனிதர்கள் நம்மை கைவிடலாம். இந்த காலை வேளையில நீ எத்தனை மனிதர்களை நம்பி இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் உங்களை கைவிட்ட நிலையில் ஒருவேளை இந்த காலை வேளையிலே கலங்கி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை கைவிடாத நேசர் ஒருவர் இன்றைக்கு உங்கள் அருகிலே இந்த காலை வேளையிலே உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்வீங்க, ஆண்டவரே நாங்கள் நம்புகிற மனிதர்கள் கைவிடலாம், ஆனாலும் நீங்க கைவிட மாட்டீங்கப்பா. நீங்க கைவிடுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விட்டு விலகாதவரும் உங்களை கைவிடாதவருமாய் இருக்கிறார் அல்லவா. தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த ஒரு வரிகளை பாடி இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதனையை செய்து தேவநாமத்தினை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய இருதயம் மகிழ்ச்சியினாலே நிரம்பி கொண்டிருக்கிறது. உங்கள் வீடுகள் தெய்வ பிரசன்னத்தினால் நிரம்பி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, நான் நம்புகிற மனிதர்கள் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போமா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர்
பொறுப்போ கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இசையா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், மகிமை உள்ள தேவன், மாறாதவர், நித்திய பிதா, நிர்மல ராஜன், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர், நம்மை நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், நம்மை உடைத்து உருமாற்றுகிறவர், நம்மை கண்மணியைப் போல காக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளை முழுவதும் நீங்க எங்களை நடத்துங்க. ஆண்டவரே நீங்க எங்களை வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் முதலாவது நமக்காக உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பீங்க. ஆண்டவரே எனக்கு முன் செல்லுங்க. ஆண்டவரே எனக்கு முன் நீங்க போங்க. ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை சரியான விதத்தில் செய்து முடிக்க வேண்டிய ஞானங்களையும் கிருபைகளையும் அபிஷேகத்தையும் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உங்கள் வலது கரங்களை உயர்த்தி உங்கள் எல்லை முழுவதும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அறைகள் மேலெல்லாம் தேவனுடைய ரத்தத்தை தெளித்து சோமன போகிற ஆண்டவரே, இந்த கால வேளையில் நம்முடைய ரத்தத்தை எங்கள் வீடுகள் முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம். எங்கள் வீட்டின் நிலைக்கால்கள் மேலே, வாசற்கால் மேலே, ஆண்டவரே தகப்பனை மெயின் டோர் மேலே, ஒவ்வொரு அறைகள் மேலே நாங்கள் இருக்கிற சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடங்கள் மேலெல்லாம் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என் வீட்டை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்கள் வீட்டுக்குள்ள சந்தோஷம், எங்க வீட்டுக்குள்ள சமாதானம் சொல்லுங்க, எங்க வீட்டுக்குள்ள சுகம், எங்க வீட்டுக்குள்ள வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த நாள் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் சொல்லி இந்த காலை வேளையில எங்க வீட்டை அபிஷேகம் பண்ணுகிறோம். எங்கள் வீடுகள் தெய்வ மகிமையினால் நிரம்பட்டும், எங்கள் வீடு தெய்வ அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கட்டும், எங்கள் வீடு தெய்வ வல்லமையால் நிரம்பி இருக்கட்டும், எங்க வீடு தெய்வனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கட்டும். சத்துரு உள்ள வரக்கூடாது, பொல்லாப்புகள் உள்ள வரக்கூடாது, சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஒரு கிரியைகளும் உள்ளே வராதபடி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் வேலை அடைக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வீட்டை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், 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 நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா பொருட்கள் மேலெல்லாம் கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாகனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளில் வெளியே போகும்போது வரும்போதும் எந்த ஒரு ஆபத்துகள் விபத்துகள் வராதபடி தெய்வ நீங்கள் வாகனங்கள் மேல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் என்று சொல்லுங்க. முன்னும் பின்னுமாக தெய்வ தூதனை வைத்து வேலி அடைப்பிறாக இயேசுவின் ரத்தத்தின் பெருந்துளிகளுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜெபிங்க. நீங்கள் நின்று சமைக்கிற இடங்களிலே கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவர் இந்த ஸ்டவ் மேலே நாங்கள் நின்று வேலை செய்கிற இடங்கள், சமைக்கிற இடம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் கணவன்மார்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே அவர்கள் இந்த நாள் முழுவதும் தெய்வ பாதுகாப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் வெளியே போகும்போது வரும்போது தெய்வனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அவர் வேலை ஸ்தலங்களில் சத்துருவின் கிரிகள், மனுஷக பொல்லாப்புகள், ஆபத்துகள், விபத்துகள் ஒன்று வராதபடி கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. மனைவிமார்கள் நீங்க இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே குடும்பத்தை நடத்தக்கூடிய அபிஷேகத்தை கொடுங்க, குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க. இந்த நாள் முழுவதும் என் நிமித்தம் எங்க குடும்பத்துக்குள்ளே சமாதானம் கெட்டு போக கூடாதப்பா. இந்த நாள் என் நிமித்தம் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாங்களா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் தெய்வீக பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். சத்துரு தொடக்கூடாது, தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. தெய்வ மகிமை, தெய்வீக பாதுகாப்பு எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும். நல்லா படிக்கட்டும் ஆண்டவரே. கீழ்ப்பிடிதலை தாங்க தெய்வ பயத்திலே இந்த பிள்ளைகள் வளருவார்களாக. கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க உதவி செய்யுங்க. ஒருவேளை உங்களை விட்டு பிள்ளைகள் தூரமாக இருந்தாங்கன்னா அவங்க பேர்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் திருமணமாகி போயிருந்தாங்கன்னா அவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு சமீபத்திற்கு மாத்திரமல்ல
அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அவர்களை சத்துரு துடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை அடைங்க ஆண்டவரே. அவர்கள் ஒருவேளை நெருக்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். இந்த நாளிலே அநேக தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாய் மாற்றுங்க. இந்த நாளிலே நீங்கள் யாருக்காகவும் கொடுக்கணும் அப்படி இருந்ததுன்னா, இந்த டேட் ஒருவேளை இந்த நாள் நீங்கள் யாருக்காக கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அதுக்காக இப்போ ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் கொடுக்க வேண்டியதை சரியான விதத்தில் கொடுக்கணும்ப்பா. அதற்கு வேண்டிய பண தேவைகள், பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே வெட்கப்படாதபடிக்கு எங்களை நடத்துவீராக. கடன் பாரங்கள் நீங்கட்டும், பண தேவைகள், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பத்தை நீர் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதித்து இன்னும் அநேக திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காண கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அவளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதை போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, திருமண தடைகள் மாறட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், கடன் பாரங்கள் அடைக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சேனல் நாள் முழுவதும் நடக்க போகிற எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நேரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், பேசும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்த காரியத்தின்படி கர்த்தர் எல்லா காரியங்களையும் தெய்வம் நமக்கு நிறைவாய் மாற்றி கொடுப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை பாடி துதித்த உங்களுக்கு நிச்சயமாய் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கும் ஒரு சங்கீதத்தை தியானிக்கப் போகிறோம். 118ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து விட்டு பிற்பாடு நாம் தியானிக்கப் போகிறோம். 118ஆம் சங்கீதம். என்னோடு கூட 118ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். பிற்பாடு அந்த சங்கீதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். 118ஆம் சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட இணைந்து நீங்களும் காலையிலே நம்ம பைபிள் எடுத்து அதோடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். 118ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா சாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானார், அவர் என் இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களின் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன்.
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளின் கயிறுகளில் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை தேவன் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துவாராக. 23ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 22, 23 வசனங்கள் சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். வீடு கட்டுகிறவளோ ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. 23ஆம் வசனம், அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கு. இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இந்த நாளிலே அநேக காரியங்களை கர்த்தர் முன்னின்று நடத்தி கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அது கர்த்தராலே ஆயிற்று. இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அது எப்படி ஆயிற்று என்று சொல்லி நாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் ஒன்று, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே நடக்கப் போகிற எல்லா காரியங்களையும் கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குமா? ஆச்சரியமாய் இருக்க போகிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சில காரியங்களை ஆச்சரியமான விதத்திலே, அதிசயமான விதத்திலே கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றின. அது எப்படி ஆயிற்று என்று சொல்லி நாம் கேட்கும் போது கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரால் அது ஆகப் போகிறது. அது உங்களுடைய கண்களுக்கு, நம்முடைய கண்களுக்கும், பார்க்கிறவருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமானதாக கர்த்தர் செய்து முடிக்கப் போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான காரியங்களை இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிறது. 118ஆம் சங்கீதத்தினுடைய வார்த்தைகள் ஆண்டவரை துதிக்கிற வார்த்தைகள், ஆண்டவரை துதிக்கிற வார்த்தைகளை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தரால் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணுன்றதை மாத்திரம் இந்த சங்கீதத்தில் ஒரு சில வார்த்தைகளை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தராலே ஆயிற்று. அது என்னுடைய கண்களுக்கும் நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குமா? ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். எப்படி ஆண்டவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக, அல்லது சங்கீதத்தை எழுதும் பொழுது தாவீது எப்படிப்பட்டவராக அவர் இருந்தார் என்பதை நாம் தியானித்து நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே ஒரு ஆச்சரியமானதை கர்த்தர் செய்ய போகிறார். அது எப்படி ஆயிற்று? அது கர்த்தரால் ஆயிற்று. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்திலிருந்து வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. முதலாவது நம்ம என்ன செய்யணுமா? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களிலே ஆச்சரியமானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லது இந்த நாளிலே எப்படி ஆயிட்டு கர்த்தராலே ஆக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஆச்சரியமானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது என்ன செய்யணும்னா, நெருக்கத்திலே நீங்கள் ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. நம்ம பார்க்குறத பார்த்தா நான் நல்லா இருக்கும் போதே ஆண்டவரை தேடுறதில்ல, நெருக்கத்தில் எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் தாவீது நெருக்கத்திலே ஆண்டவரை தேடினார். மரணத்திற்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் என்று சொல்லுகிற வார்த்தைகள் உண்டு. அநேக நாட்கள் குகைகளிலும் குன்றுகளிலும் மலைகளிலும் ஒளித்து தன்னை ஓடிக்கொண்டே இருக்கிறார், தனிமைப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்திலெல்லாம், அந்த நெருக்கமான நேரத்திலெல்லாம் வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரா, கர்த்தர் அவரை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். இது எப்படி ஆயிற்று? நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் செய்யணும்னா, முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த காலவெளியிலே ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். எப்படி ஆயிற்று? கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் செய்யணும்னு நமக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் நெருக்கத்தில் நாம் ஆண்டவரை
தேட மறந்து போகிறோம். நெருக்கத்தில் அநேக நேரத்தில் நெருக்கங்கள் வந்தவுடனே ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தவுடனே வேறு வழியை தான் தேடுகிறோம் ஒழிய அநேக நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் நாம் ஆண்டவரை தேட மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, நெருக்கமான சூழ்நிலையில் இந்த கால வேளையில் உட்கார்ந்து நீங்கள் இந்த அதிகாலை ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், நெருக்கமான சூழ்நிலையில் யாரை போய் பார்க்கலாம், எந்த மனிதனை நோக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையிலேயே யோசிச்சுட்டு உட்காராதீங்க. ஆண்டவரை தேடுங்கள். அல்லேலூயா. நெருக்கத்தில் ஆண்டவரை தேடுங்கள். அப்போதான் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை ஆண்டவரால் செய்ய முடியும். தாவீது நெருக்கத்தில் வேற யாரும் கூட இல்லை, வேற யாரையும் பார்க்க முடியல, யாருக்கிட்டையும் பேச முடியல. அந்த சூழ்நிலை தாவீது தேவனை நோக்கி நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வந்து அவனை நிறுத்தினார். தாவீது சொல்லுகிறான், இது எப்படி ஆயிற்று, என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் எப்படி செய்ய முடிந்ததுன்னா, நெருக்கத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒருவேளை குடும்பத்தின் நெருக்கங்கள், பணத்தினால் நெருக்கங்கள், ஒருவேளை வேலையில நெருக்கங்கள், ஒருவேளை இந்த காலை வேளையில நெருக்கப்பட்டவர்களாக நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிந்து போவதே கிடையாது. ஒருவேளை மனம் முறிந்து போய் இந்த காலை வேளையில ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், நெருக்கம் எனக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம், ஏன் இவ்வளவு ஒரு நெருக்கத்திலே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனம் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த நெருக்கத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த நெருக்கத்தில் ஆண்டவரை தேடுங்க. இந்த காலை வேளையில உட்கார்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் நெருக்கமான இந்த சூழ்நிலையில கூட நான் இன்னமும் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் இன்னும் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை அழகாக வெளியே கொண்டு வருவார். நெருக்கப்பட்டு நீங்கள் ஒடுங்கி போகிறவர்கள் அல்ல, கலக்கம் அடைந்து மனம் முறிந்து போகிறவர்களாய் அல்ல, கர்த்தர் உங்கள் நெருக்கங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை நீங்க விரும்புறீங்க, எனக்கு ஒரு ஆச்சரியமானதை கர்த்தர் செய்யணும், தள்ளப்பட்டு இருக்கிறேன், ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு விரும்புறீங்க. ஆனால் நெருக்கத்திலே நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை செய்ய முடியும். இரண்டாவது 8ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது 8-9 வசனங்களை சொல்ல, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை சொல்லாரு, எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். 8-9 வசனத்தில் சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் நான் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை, இது எப்படி ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் செய்யணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. அப்போ ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, மனிதர்களை நம்பாதீங்க, அல்லது நீங்கள் நம்புகிற உறுதியாக நம்புவீங்க, எனக்காக செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க, அவங்கள நான் ரொம்ப நம்புகிறேன், அவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொல்லி மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து ஓடுவீர்கள் என்று சொன்னால், எரேமியாவில் சொல்லப்படுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொள்கிறவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, அவனுடைய வாழ்க்கை கரளையாய் போன செடியை போல இருப்பான். அவனுடைய உஷ்ணம் வருகிறதை அவன் பார்க்கும் பொழுது அவன் தீந்து போனவனாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்களில் நீங்கள் ஆச்சரியமானது, உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமானதை நீங்கள் பார்க்கணும், கர்த்தரால் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது மனிதர்களையோ பிரபுக்களையோ அதிகாரிகளையோ அல்ல, கர்த்தர் பேரில் எப்படி இருக்கணுமா, பற்றுதலாக இருக்கணுமா. பற்றுதல்னா என்ன அர்த்தம்னா, பிடிச்சு கொள்ளுகிறதல்ல, உறுதியாய் என்ன நடந்தாலும் ஆண்டவர் நான் விடமாட்டேன் என்ற அந்த உறுதியில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால், அந்த உறுதியின் நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமான பாதையிலே, அதிசயமான பாதையிலே, ஆச்சரியமான, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 2வது ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிறது, மனிதனை நம்புகிறவர்களா இல்லை, பிரபுக்களை அதிகாரிகளை, உங்கள் உயர்ந்த அதிகாரிகளை நம்புகிறவர்களா அல்ல, கர்த்தர் பேரில் பட்டதாக இருங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை அது, அந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறது கர்த்தர் தான். ஆகவே மனிதர்களுக்கு மேலே நம்பிக்கை வைத்து ஓடாதீங்க, அந்த ஒரு உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க.
பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வேலை ஸ்தலத்தை ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். மனிதர்கள் உதவி செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை சொல்லி இருக்கலாம், பரவாயில்ல, அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் ஆண்டவர் மேலே உறுதியாய் பற்றுதல் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராய் இருப்பார். ஆச்சரியமானதை தேவன் உங்களுடைய கண்களிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. அங்கே இரண்டாவது, மனிதர்களையோ பிரபுக்களையோ அல்ல, தேவன் மேலே உறுதியாய் பற்று உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ தான் இந்த 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல, அது கர்த்தராயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கும். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், நெருக்கத்திலே கூப்பிடுங்கள். நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் யாரை கூப்பிடுகிறோம்? ஆண்டவரை கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை நடத்துவார். இரண்டாவது, பிரபுக்களையோ மனிதர்களையோ அல்ல, தேவன் மேலே பற்றுதலாய் இருங்கள். ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராய் இருப்பார். மூன்றாவது 11ம் 12ஆம் வசனமும் சொல்லப்படுகிறது, என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன் என்று சொல்கிறான். தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துங்கள். அவருடைய நாமம் அதிசயமானது. மூன்றாவது, தேவனுடைய நாமங்களை சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்க 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 ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் துதிக்கும் பொழுது தேனீக்களைப் போல நம்மை வளைந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும், நம்மை சுற்றிலுமாய் நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும், தேவனுடைய நாமத்தினாலே நாம் அவருடைய சங்கரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே மூன்றாவது, தேவனுடைய நாமத்தை சொல்லுங்க. அவருடைய நாமங்கள் அநேக நாமங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம சொல்லி 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 காலையிலேயே நம்ம அவருடைய நாமங்களை சொல்லி நம்ம துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா காரியங்களிலும் இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து ஆச்சரியமானதை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிங்க. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவே உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மூன்றாவது, தேவனுடைய நாமங்களை சொல்லி நீங்கள் துதிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமானதை நீங்கள் பார்க்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவர். கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 18ம் 19ஆன வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தோம், நான் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். 17 சொல்கிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தோம், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் நம்மை தண்டித்தாலும் தேவன் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாக்கிறார் பாருங்க. அதை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்தணும். தேவனுடைய தண்டனை எபிரேயரில் சொல்லப்படுகிறது, அவர் சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சிப்பு எதுக்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் நம்மை வெகுவாய் தண்டித்தாலும் நம்மை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் வச்சிருக்கிறார் பாருங்க. அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்கணும். அப்படி நம்ம துதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படி ஆயிற்று என்று சொல்லி நம்ம சொல்லணும்னா, இந்த 4 காரியங்கள் கர்த்தருடைய கண்களிலே ஆச்சரியமானதை நம்ம பெற்றுக்கொள்ள, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய இந்த 4 காரியங்கள் உண்டு. இதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே ஆகாதென்ற தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 காரியங்கள். நெருக்கத்தில் கூப்பிடுங்கள், மனுஷர்களையோ பிரபுக்களையோ அல்ல, தேவன் மேலே பற்றுதலாய் இருங்கள். தேவனுடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள். கடைசியாய், எம்மை தண்டித்தாலும் ஆண்டவர் நம்மை சிட்சித்தாலும் ஆண்டவர் நன்மை செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம செய்யும் பொழுதுதான் இந்த நாளிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே 23ஆம் வசனத்தின்படி கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு
ஆச்சரியமானதாய் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிற ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு ஆச்சரியமானது எங்கள் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஏதோ ஒரு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமானதை, அதிசயமானதை, இதுவரை கண்டிராததை நீங்கள் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆகாது என்று தள்ளின கற்கள் முளைக்கு தலைக்கல்லாய் மாறப்போகிறது. நீங்கள் அநேக காரியங்கள் இது ஆகாது, இது முடியாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் செபிக்காம கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு ஆச்சரியமானது உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. இது எப்படி நடந்தது? இது கர்த்தரால் ஆயிற்று. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், இது கர்த்தராலே ஆயிற்று. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்க. இந்த நாளிலே நீங்கள் ஒரு ஆச்சரியமானதை பார்க்க போகிறீர்கள். இந்த நாள் ஒரு ஆச்சரியத்தின் நாளாய் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகிறது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான நாளாய், ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்களை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவராய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, ஒரு ஆச்சரியமானதை எங்கள் கண்கள் பார்க்க ஆண்டவரே, ஒரு ஆச்சரியமானதை எங்கள் கண்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ மக்கு நன்றி, நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை உடைய ரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பாதுகாப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பராமரிப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தள்ளினக்கல் ஆகாதென்ற தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இது எப்படி ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. உடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னது போல அதனால நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியமானதை ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் செய்ய முடிய நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளைகளோடு இணைந்து இந்த ஆராதனையிலே, துதி ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சேனலை பார்க்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு ஒரு ஆச்சரியமானதை அவருடைய கண்கள் பார்க்கட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமானதை அவருடைய கண்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் சேனல் மூலமாய் நாள் முழுவதும் நடக்கப் போகிற எல்லா ப்ரோக்ராமையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். இந்த நாள் முழுவதும் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமானதும் சமாதானம் வழி நடத்துகிறோம். நீ கேட்ட வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆச்சரியத்தின் நாளாய் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துக் கொள்கிறோம். God bless you. Thank you.